தளபதி விஜய் அவர்கள் சினிமாவை விட்டு விலகி முழு மூச்சாக அரசியல்ல செயல்பட்டு கொண்டுமே இருக்காரு. இன்னும் ஒரு மாத காலத்துல தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளவுமே இருக்காரு. ஆகையால பாத்தீங்கன்னா இவருடைய கட்சியான தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சி அதிரடியாக வேலை பார்த்து கொண்டுமே இருக்காங்க. சமீபத்துல இந்த கட்சியுடைய ஒரு சில வேட்பாளர்களை அறிவிச்சாங்க. இதனடுத்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் மற்ற தொகுதிகள்ல யார் யாரெல்லாம் நிக்க போறாங்க அப்படின்ற வேட்பாளர் அறிவிப்பு வெளியாகும் அப்படின்றதுனால தினம் தினம் தாவேகா பற்றி ஏதாவது ஒரு தகவல் சோஷியல் மீடியாக்கள்ல வைரல் ஆவதுண்டு. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் சினிமாவை விட்டு விலகி முழுநேர அரசியல் இறங்கியிருக்காரு. ஆனா அப்படியே பாத்தீங்கன்னா அவருடைய மகனான ஜேசன் சஞ்சய் அவர்கள் தற்போது அவருடைய சினிமா படிப்பு முடித்துவிட்டு முதல் படத்தை இயக்கிட்டிருக்காரு. சமீபத்துல இவருடைய அனைத்து படப்பிடிப்புமே முடிவடைந்து விட்டதா. அதாவது இவர் சந்தீப் கிஷன் அவர்களை வைத்து இவருடைய முதல் படத்தை இயக்கி முடிச்சிட்டாரு. தற்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் படு தீவிரமாக போயிட்டு இருக்காம். இந்த படத்தை இந்த ஆண்டு சம்மர்ல ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருக்காங்க. படமுமே அதற்கு ஏற்றாவாறு பக்கா கமர்ஷியல் ஆக்ஷன் என்டர்டெய்னர் படமாக உருவாக்கி இருக்கா. சமீபத்துல படத்துடைய ட்ரீசர் ட்ரெய்லர் எல்லாம் வெளியாகி பட்டைய கிளப்புச்சு. இந்த நிலையில தற்போது இந்த படத்துடைய முதல் சிங்கிள் ட்ராக் பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது இந்த படத்துடைய முதல் சிங்கிள் ட்ராக் பாடல்ல தளபதி விஜய் அவர்கள், ஜேசன் சஞ்சய், சந்தீப் கிஷன் ஆகிய 3 பேருமே நடனம் ஆடுறாங்களா. விஜய் அவர்கள் ஒரு சில காட்சிகள் மட்டும் வந்து சென்று விடுவார் அப்படின்னு சொல்லப்படுது. சோ கண்டிப்பாக படத்திற்கு ப்ரமோஷனே தேவையில்லை. தளபதி விஜய் அவர்கள் படத்துடைய முதல் சிங்கிள் ட்ராக்ல வரார் அப்படின்றதுமே போதும் படம் இந்திய அளவுக்கு ரீச் ஆகிவிடும் அப்படின்றதுனால இந்த முயற்சியை தயாரிப்பு தரப்பு எடுத்திருக்காங்களா. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.